அதிமுக தலைமை அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். 2000 உயர்வு. சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் முதியோர் விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 2. வங்கியில் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். அறிவுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூ. 10 லட்சம் வழங்கப்படும். அதேபோல் தமிழர்கள் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும். அதேபோல் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ. 2 லட்சம் வழங்கப்படும். அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக 5 லட்சம் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையை ரத்து செய்யப்படும். ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மேனுவல் மீண்டும் பின்பற்றப்படும். அறிவிப்பு 5. சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு பட்டியலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி. இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டில்லா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். கொடுக்க வேண்டாம் சொல்லிருங்க, கொடுத்துட போறாங்க. கொடுக்க வேண்டாம்டா தம்பி, மாத்தி எங்க கொடுக்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம், மாத்தி கொடுத்து. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் 5 வெளியிடப்பட்டன. தற்போது மேலும் 5 அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 10 அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளன. திமுக தொடங்கி இருக்கக்கூடிய தமிழகம் தலை குனியாது என்ற பிரச்சார திட்டத்தை நீங்க எப்படி பாத்தீங்க? ஏற்கனவே தமிழகத்தில் தலை குனிஞ்சு போச்சு. எங்க தலை நிமிர்ந்தே இருக்குது, தலை தொங்கி போச்சு. நிமிர்ல தலை தொங்கி காட்சி அளித்துக் கொண்டிருக்குது. உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பாருங்க, நாள்தோறும் செய்தி. பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அண்மையில் வடமாநில தொழிலாளர்கள், அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், இன்றைக்கு 3 பேர், குழந்தை, ஒரு பெண், ஒரு ஆண், மற்ற 3 பேர் இறந்திருக்கிறாங்க. அதோட நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்க ஒரு கேண்டீன்ல வேலை செய்கிற ஒரு பெண்மணிய, அங்க இருக்கின்ற கேண்டீன் முதலாளி, மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுகிறது. இதைத்தான் நான் சொன்னேன். தலை நிமிர்ந்து இல்ல, தலை குனிஞ்சு போய் தொங்கி போயாச்சு.